கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஜாய் டிவி வழங்கும் 100க்கு 100 உமக்கே ஆராதனை என்ற நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். துதியின் சத்தம் ஊழியங்கள் பட்டாபிராம், பிரைசிங் சவுண்ட் மினிஸ்ட்ரீஸ் பட்டாபிராம் குழுவினர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே ஆராதனை ஏறெடுத்து தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறார்கள். இந்த ஆராதனையில் நீங்கள் அனைவரும் கடந்து கொண்டு எங்களோடு தேவனை ஆராதிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஆராதிக்கும் போதே உங்கள் சரீரங்களில் உள்ள நோய்கள் நீக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் வீடுகளில் உள்ள கட்டுகள், சாபங்கள், பாவங்கள் விலகுவதை பார்ப்பீர்கள். இந்த ஆராதனை உங்கள் வீடுகளில் ஒலிக்கும் போது, பாடல்கள், ஆராதனைகள் உங்கள் வீடுகளில் கேட்கும் போதே தேவன் செய்கிற அற்புதத்தை பார்ப்பீர்கள். இந்த 1 மணி நேரம் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க உங்களை அன்பாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் அலாசியஸ் பென் அவர்கள், அருமையான அவர்களுடைய உடன் ஊழியர்கள் ஸ்டீவன், சைமன், டேவிட் இணைந்து தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறார்கள். நாம் இப்பொழுது ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து ஒரு சரணத்தை பாடி அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுக்க இந்த நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்தோடு நிற்கிறேன். உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து தமிழ் சொந்தங்கள், உறவுகள், தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த 100க்கு 100 உமக்கே ஆராதனை நிகழ்ச்சியை ஆசீர்வதியும். இதை கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், இதை ஆண்டவரே கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள், துதிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் ஆசீர்வதியும். இதிலே உம்முடைய தாசன்மார்களை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, டாக்டர் அலோசியஸ் பென் அவர்களை, ஸ்டீவன் அவர்களை, சைமன் அவர்களை, டேவிட் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. உடைய அபிஷேகத்தினால், மகிமையினால் நிரப்புவீராக. இந்த ஆராதனை முழுவதும் உடைய மகிமை நிரம்பியிருப்பதாக. தொடர்ந்து நடத்தும் ஆண்டவர் மகிமைப்படும், உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் இணைந்து ஒரே ஒரு சரணத்தை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தொடர்ந்து ஆராதிக்க இருக்கிறோம். தேவ மகிமை இறங்கட்டும் இன்று இந்த வேளையிலே, தேவ மகிமை இறங்கட்டும் இன்று இந்த வேளையிலே. தேவ மகிமை, 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 தேவ மகிமை. சீனாய் மலையினிலே மகிமை இறங்கினதே, சீனாய் மலையினிலே மகிமை இறங்கினதே. அதுவோ இன்று இந்த இடத்தில் உமது மகிமை இறங்கட்டும் தேவா. அதுவோ இன்று இடத்தில் உமது மகிமை இறங்கட்டும் தேவா. தேவ மகிமை இறங்கட்டும் இன்று இந்த வேளையிலே. தேவ மகிமை இறங்கட்டும் இன்று இந்த வேளையிலே. தேவ மகிமை, 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 தேவ மகிமை. தேவ மகிமை இறங்கட்டும் இன்று இந்த வேளையிலே. தேவ மகிமை இறங்கட்டும் இன்று இந்த வேளையிலே. தேவ மகிமை,
தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. இப்பொழுது டாக்டர் அலாசிஸ் பென் அவர்களுடன் தேவனுடைய ஆராதனையிலே நாம் ஒன்றுபடுவோம். கர்த்தருக்கே மகிமை. ஜாய் டிவி வாயிலாக 100க்கு 100 தேவனுக்கே ஆராதனை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக எங்கள் குழுவை கர்த்தர் உங்கள் மத்தியில் இன்று நிறுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் செய்ய நேர்த்தியாயும் செய்கிறவராயிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடை. ஹல்லேலூயா. அவர் சகலவற்றையும் சரியான நேரத்தில் எத்தனை பேர் இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது நீங்கள் நினைத்த காரியங்களில் பல ஆண்டு காலம், பல நாட்கள், பல மாதங்கள், பல நபர்களை எதிர்பார்த்து யாராவது ஒருவர் நமக்கு இந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு ஒருவருடைய உதவி நமக்கு வருமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் கிறிஸ்டியன் ஆர் நான் கிறிஸ்டியன், எனிதிங், தேவன் கர்த்தர் உங்களை சரியான நேரத்தில் சரியான நபர்களை கொண்டு நீங்கள் நினைத்த காரியத்தை வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரம் பொறுமையாக இருப்பார், ரொம்ப பொறுமையாக இருப்பார். மிகப்பெரிய இருக்கும். ஆண்டவர் அமைதியாக இருப்பதற்கு பதில் தரலைன்னா ஏன் ஆண்டவர் அமைதியாக இருப்பதற்குன்னு நம்ம கேட்குறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஆனாலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரை நோக்கி காத்து கொண்டிருப்போம். என்றாவது ஒரு நாள் தேவன் எனக்காய் செய்து முடிப்பார். அவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ, எந்த தூரம் நாம் செல்ல வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறாரோ, அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் எப்போதுமே நம்மை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவான நினைவுகள் மாத்திரமே. சரி, என்னதான் செய்ய போறாரு? கேட்டதை தரப்போறாரா? கேளாததை தரப்போறாரா? இல்லை நினைத்து பார்க்காத ஒன்று ஆண்டவர் செய்ய போறாரா? வாழ்க்கையிலே நசுக்கப்பட்டு மிகவும் நொறுக்கப்பட்டு மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் இருதயம் கருகி போன வாசனை உங்கள் சரீரக்குள்ளாக பாய்ந்து நீங்களே அதை சுவாசிக்கும்படியாக இருக்கிறதா? உங்கள் இருதயம் மிகவும் வலிக்கின்றதா? உங்கள் சிந்தனை ஒரு பக்கம் சாய்ந்து ஒரு காரியத்தில் மட்டும் மாட்டிக்கொண்டு வேற எதையுமே யோசிக்க முடியாமல், வேற எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் ஒரே நினைவாக இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமா அந்த பிரச்சனை? இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமா அந்த பிரச்சனை? ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும், ஒவ்வொரு மறைமுக கிறிஸ்தவர்களுக்கும் கூட அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. எப்போதான் அதெல்லாம் சரியாகும்? இல்லை சரியாகாமலே இருக்குமா அப்படின்னு ஒவ்வொரு நாட்களையும் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கால்கள் தடுமாறி கொண்டிருக்கிறதா? உங்கள் கைகள் எல்லாம் நடுநடுங்கி கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு மான் கால்களை ஆண்டவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மதில்களை தாண்ட போகிறீங்க. ஹல்லேலூயா. நினைத்து கூட பார்க்காத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதை நினைத்து நீங்கள் நித்தமும் நன்றி சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த டிவி நிகழ்ச்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நீங்கள் எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பயங்களை உங்களுக்கு சாட்சியாய் மாற்றுவார். உங்கள் பயங்கள் எல்லாம் சாட்சிகளாய் மாறும். பயங்கள் நீங்கி மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் வேதம் சொல்லுது. ஆண்டவரே சொல்றாரு, உங்கள் பயங்களை நீக்கி கர்த்தர் உங்களுக்கு அதை சாட்சியாய் மாற்றி கொடுப்பார். என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை நீங்க பாடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் தடுமாறு உங்கள் கால்களை மான் கால்களை போல மாற்றுவார். நீ அடிமாறின உங்கள் கைகளை கர்த்தர் நிச்சயமாய் நடுங்கின கைகளை திடப்படுத்துவார். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து இந்த பாடல்ல நீ என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்டால் நித்தமும் நன்றி சொல்வே. மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து
பார்க்காத உயரங்கட்டாய் நித்தமும் நன்றி. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. சொல்லுங்க. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திடச் செய்பவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திடச் செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. எப்பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. எப்பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி. கரங்களை தட்டி என்னோடு கூட ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கட்டாய் நித்தமும் நன்றி சொல்வே. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கட்டாய் நித்தமும் நன்றி சொல்வேன். நன்றி சொல்வோமா? நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சொல்லுங்களேன். சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீ. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி செலுத்துவாம். நன்றி 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 நன்றி. கரங்களை தட்டி நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. மனதால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கட்டாய் நித்தமும் நன்றி சொல்வே. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கட்டாய் நித்தமும் நன்றி சொல்வே. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்புவாங்க, ஆனாலும் யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ கர்த்தர் இப்போ அவர்கள் உங்கள் பக்கமாய் வந்து நிற்க செய்வார். ஹல்லேலூயா. யாரை நினைத்து இதுவரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களா, சொந்தக்காரங்களா, நண்பர்களா, வேலை ஸ்தலத்திலா, இல்லை எங்கே ஏதோ ஒரு தப்பு ஏதோ ஒரு இடத்துல செஞ்சுட்டு இருப்பீங்க, அதையே குற்றம் பிடித்து கொண்டு உங்களை குற்றவாளியாய் மாற்றி
நீங்கள் அநேக காரியங்களிலே செய்யாத தப்புக்கு பழியாளாய் மாறி இருப்பீங்க. ஆனாலும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல தலை குனிந்து நின்னீங்களோ, யாரும் முன்னாடி பேசக்கூட முடியாமல் தடுமாறி நின்றீங்களோ, எந்த கால்கள் முன்னாடி வைக்க முடியாமல் தடுமாறி பின்னாடி எடுத்து காலை வச்சிங்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கால்களை மான் கால்களாய் மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் இப்பொழுது உங்கள் பக்கமாய் வந்து நிற்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க தொண்டைக்குள்ள மாட்டி சிக்கிட்டு தவித்திருக்கிற உண்மையை, பேச முடியாத இருக்கிற காரியங்களை வாயை திறந்து உங்களை பேச வைப்பார். இப்பொழுது தைரியமாய் பேசு, தைரியமாய் வாயை திறந்து பேசு. நீ இதுவரைக்கும் மடங்கி அமைதலாக இருந்தது போதும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஒன்றுக்கும் கலங்காமல் தைரியமாய் பேசு. திஸ் இஸ் யுவர் டைம். கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம நம்புறதுக்கு அநேக மனிதர்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒரு நாளிலே நம்மளை வெட்கப்படுத்தி சென்றிருக்கிறார்கள், நம்மளை ஏமாற்றி விட்டு போயிருக்கிறார்கள். யார் உங்களை அதிகமாக வேதனைப்படுத்துவா தெரியுமா? யார் நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களோ, யார் மேலே ரொம்ப பற்றுதலாக இருக்கிறீங்களோ, அவங்க தான் உங்களை ரொம்ப காயப்படுத்துவாங்க. நீங்கள் யாரை நம்பி இவர்கள் இப்படி செய்ய மாட்டாங்க, இவங்க இந்த துரோகம்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு அவங்கள ரொம்ப நம்புவீங்க. ஆனால் அவர்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்களை வீழ்த்தி விட்டு சென்றிருப்பார்கள். நீங்கள் இங்கே நம்புறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் பொய் சொல்லிடும் மனிதன் அல்ல, மனம் மாறிட அவர் மனு புத்திரன் அல்ல. கர்த்தர் இனி உங்களோடு கூட இருந்து செய்ய போகும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கு கண்ட எகிப்தினை நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள். என் தேவன் இனி உங்கள் குடும்பத்தில் மறையாத சூரியனாய் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் பக்கம் இருந்தால் நீங்கள் வடப்புறம் இடப்பக்கமும் பெருகுவீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து உயர்ந்த ஸ்தலங்களே அமருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் தொடங்க போகிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து நம்பத்தக்கவர் நீர் ஒருவதானே. இந்த பாடல் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி நீங்க என்னோடு கூட பாடும்பொழுது, கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களை கைவிட மாட்டாரு. நீங்க ஆராதிக்கிற தெய்வம் உங்களை ஒருபோதும் விட்டு விலக மாட்டாரு. நீங்க என்ன நினைப்போடு இந்த டிவி சேனல்ல நடக்கிற நிகழ்ச்சியை பார்க்கிறீர்களோ, இது முடிவதற்கு முன்பதாக கர்த்தர் உங்கள் நினைவுகளை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தான். பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எச்சடாய் தெய்வமே. கரங்களை தட்டி சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எச்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. ஆம், இந்த எல்ஷடா தெய்வமானவர் பெரிய காரியங்களை கூட சாதாரணமாய் செய்வார். மரித்தே போயிருந்தாலும், நாற்றம் எடுத்து நாரி போயிருந்தாலும் ஒரு நொடி பொழுதிலே ஜீவனை தருவார். வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லாம் சேர்த்து சித்தனா முடிந்ததே, ரகபோ தொடங்கிறதே. எல்லாம் சேர்த்து சித்தனா முடிந்ததே, ரகபோ தொடங்கிறதே.
தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவர். எல் ஷடாய் தெய்வம், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. சொல்லுங்க, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மறு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மறு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. ஹல்லேலூயா. இந்த எல் ஷடாய் தெய்வமானவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால, சாதாரணமா இருந்த நம்மள இன்னைக்கு ஓரங்கட்டப்பட்ட நம்மள கர்த்தர் முன்மாதிரியாய் முதலிடத்தில் அமர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தி. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவர். நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட ஒரு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும். மகிழ்ச்சியோடு என்னோடு ஒவ்வொருவருக்கும் தெய்வமானவர் வல்லமையுள்ள யெகோவா ராப்பா பெரிய காரியங்களை உங்கள் மத்தியில் செய்வார். அதிசயங்களை காண செய்கிற தேவன் இன்று முதல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை காண செய்வார். மடிந்து போவோம் என்று நினைத்தாயோ, என் தேவனுக்கு முன்பதாக ஒருவரும் அடிய முடியாது. அவருடைய பிள்ளைகளை குழியில் இருந்தும் மரணத்தில் இருந்து கூட மேலே கொண்டு வர என் தேவனால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் சகலமும் நன்மைக்கு எதுவாய் உண்டாகும், சகலமும் மாறும். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தலைப்பாது. ஹல்லேலூயா. என்ன ஒரு பிரசன்னம்! இந்த தேவன் அவர் நம்மத்திலே வந்தார் என்றால், ஹல்லேலூயா. அவருக்கு வேதத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் மீண்டும் நினைப்பூற்ற விரும்புகிறேன். பாடுள்ள ஸ்திரீ, பெரும் பாடுள்ள ஸ்திரீ, வேதத்தில் மட்டும் அவங்கள
ஒரு வியாதியஸ்தராய் காட்டவில்லை. வேதம் பெரும் பாடு அப்படின்னு ஏன் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, கொஞ்சம் நெஞ்சமான பாடுங்கள் இல்லைங்க. அந்த ஸ்திரீ பட்ட அவமானங்கள், ஒதுக்கப்பட்டது, தீட்டுன்னு தூரம் தள்ளப்பட்டது, ஆம்பளைங்களுக்கு முன்னதாக பேசக்கூட முடியாமல், ஏன் நிற்கக்கூட முடியாமல், என் கூட்டத்தில் நடக்கக்கூட முடியாமல் ஒதுக்கி ஓரம் கட்டப்பட்டது. அவருடைய பாடுகள் சரீரத்தில் மாத்திரமல்ல, அவருடைய பாடுகள் அவருடைய இருதயம் முழுவதும் இருந்தது, அவருடைய சிந்தை முழுவதும் இருந்தது. 12 வருடங்களாய் அவள் பட்ட பாடுகளை நினைத்து தான் வேதம் அவளை பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று சொன்னது. எங்கள் ஆண்டவர் ரொம்ப அதிசயமான தேவனுங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ ரபி. அவர் ரபியை பரிசுத்தமாக பார்க்குற ஒரு நாட்கள் போதகரை மிகவும் பரிசுத்தமாய் பார்ப்பார்கள். அதுவும் சின்ன பிள்ளைங்க கிட்ட போனாவே சீஷர்கள்லாம் தடுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் என்கிட்ட வரட்டும், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது என்று சொல்லி. அப்போது குழந்தைங்களையே தடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஒரு தீட்டுள்ள ஸ்திரீ, அவளை எப்படி ஆண்டவர்கிட்ட விட்டுருப்பாங்க? அவர்களை ஆண்டவர்கிட்ட அவங்க விட்டுருக்க மாட்டாங்க, அவளை தடுத்து நிறுத்திருப்பாங்க. என் ஆண்டவர் மிகவும் ஞானம் உள்ளவர். அவர் எப்படி தெரியுமா பிளான் பண்ணுறாரு? அம்மா, நீ எல்லாருக்கும் முற்பதாக என்கிட்ட வந்து நின்னாவோ, என்ன தொட்டாவோ, உன்னையும் தடுப்பாங்க. தீட்டு என்ற ஒரு சொல்லி எல்லாவற்றையும் உன் அற்புதத்தை காண முடியாமல் தூரம் ஒதுக்கிடுவாங்கன்னு ஆண்டவர் அழகாக ஒரு பிளான் பண்ணுறார். நான் கூட்டத்தோடு கூட்டமாக நடக்கிறேன், எப்படியாவது என்கிட்ட வந்து என்னை தொற்று அப்படின்னு ஆண்டவர். ஏன்னா இவங்க யாரும் அவர்கிட்ட இவளை கிட்ட நெருங்க விட்டுருக்க மாட்டாங்க. கூட்டத்தோடு கூட்டமாக என் ஆண்டவர் நடக்கிறார். அந்த சகோதரியும் வர்றாங்க. வஸ்திரத்தின் எங்கே பாருங்க, தொட்டாதானே தீட்டு, குற்றம் பிடிப்பாங்க. என் ஆண்டவர் பார்த்தீங்களா, வஸ்திரத்தின் ஓரத்திலே வல்லமை வைத்திருக்கிறார். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே பெரும் பாடு நீங்கிச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்னோடு கூட சேர்ந்து? ஏன்னா இவர் ஆச்சரியமான தெய்வங்க, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான தெய்வம். நீங்கள் நினைத்த கூட பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் நான் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அவர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. அவர் ஆச்சரியமான தெய்வங்க. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அவர் உங்கள் கூட இருந்தார்னா எல்லாவற்றுக்கும் மேலானதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்ககிட்ட ஒன்று செய்வேன்னு சொல்லிட்டார்னா ஆண்டுகள் கடந்தாலும் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து இந்த ஆச்சரியமான தேவனை என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? இந்த ஆண்டவரை அல்லேலூயா கரங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து வாங்க, நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. கரங்களை தட்டி நம்பலாமா வேண்டாமா, இதை பேசலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா, இது நடக்குமா நடக்காதா, இது முடியுமா முடியாதா சொல்லுங்க. உன் துவங்கினதை உன் கரங்களை கொண்டே முடிக்க செய்யும் தேவனவர். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியம் ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே.
ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால், வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால், ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. சொல்லுங்க, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம் கிட்ட வரும்பொழுது அவரை இறுக பற்றி கொள்ளுங்க. அவர் கிராஸ் பண்ண விட்டுறாதீங்க. அவர் கிராஸ் பண்ணி போயிட்டார் அப்படின்னா இழந்ததை நீ திரும்ப பற்றிக்கொள்ள முடியாது. பிறவி குருடன், அவனுக்கு ரகசியம் வெளிப்படுத்து பாருங்களேன். அவர் அந்த வழியாய் கடந்து போகிறதை காதால் கேட்கிறான். காதால கேட்டுட்டு தாவீதின் குமாரனே என்று உரக்க சத்தமாய் கூப்பிடுகிறான். யார்ப்பா அதை என்ன கூப்பிடுறது? இவன் மிகப்பெரிய ரகசியத்தை பேசுகிறானே, என்னை தாவீதின் குமாரன் என்று விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறானே, வந்திருக்கும் மேசியா நான் தான் என்பதை அறிந்திருக்கிறானே. அவன் இருதயம் விசுவாசித்து வாய் பேசுது, கண்ணு பார்க்க முடியல. வாய் பேசினதை கர்த்தருடைய காதுகள் கேட்டது. திரும்ப வந்த உடனே கண் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றும் கூட அவர் உங்களை கிட்ட வர்றாருன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு புறப்பட்டு வரும்பொழுது அவர் கிராஸ் பண்ண விட்டுறாதீங்க. அவரை இறுக பிடிச்சிருங்க. உரக்க சத்தமாய் கூப்பிடுங்க, இயேசுவே என்னை நெருங்கி வாங்கப்பா. நீண்ட நாள் என் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, அதை திறந்துருங்கப்பா.
வார்த்தையையும் வசனத்தையும் கர்த்தர் என்னவாய் பேசியிருக்கிறாரோ, எதுவாய் உணர்த்திருக்கிறாரோ, எந்த வார்த்தை வெளிப்பட்டிருக்கிறதோ, எந்த வார்த்தை எனக்காய் புறப்பட்டு வந்திருக்கிறதோ, சொன்ன வார்த்தையை செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே பேசு. நீ பேசுகிற காரியத்தை கர்த்தர் கேட்ட நொடி பொழுதிலே எல்லாம் திறக்கப்படும். மூடப்பட்ட கதவுகள் எல்லாம், அடைக்கப்பட்ட எல்லா டோர்ஸும் கர்த்தர் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் இயலாமையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ எதுவும் முடியலன்னு உன் கரம் இழந்து, உன் கால்கள் நடுங்கி, உன் இருதயம் சோர்ந்து கிடைக்கலையா, பரவாயில்ல. விசுவாசிகள்லாம், கிறிஸ்தவங்களாம் பார்த்தீங்கன்னா மிகவும் பொறுமைசாலியாக மாறிக்கொண்டு வருகிறாங்க. கர்த்தரிடத்துல கேட்டுக்கொண்டது கிடைக்கவில்லையா, பரவாயில்ல. எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கவில்லையா, பரவாயில்ல. நான் செய்கிற காரியம் சரியாய் செய்து முடிக்க முடியவில்லையா, பரவாயில்ல. வியாதி வந்துருச்சா, பரவாயில்ல. அடாப்ட் ஆயிட்டாங்க. எல்லாம் இழந்து விட்டதா, பரவாயில்ல. பிள்ளைகள் விட்டு போயிட்டார்களா, பரவாயில்ல. கணவன் விட்டு போயிட்டானா, பரவாயில்ல. மனைவி என்னை விட்டு போயிட்டாலோ, பரவாயில்ல. தாய் தகப்பன் எங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டார்களா, பரவாயில்ல. மிகப்பெரிய கஷ்டத்தின் மத்தியில உயர்த்து நிறுத்தின காரியம் தலைகீழாய் கவர்ந்து போனதா, பரவாயில்லை. எல்லாத்துக்கும் அவங்களுக்குள்ளவே என்றோ ஒரு நாள் ஆண்டவர் மாற்றுவார் என்ற நம்பிக்கை மாத்திரம் இருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கொண்டு அவர்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அப்படி விட மாட்டாருங்க. உங்களுடைய இயலாமையிலே அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, உங்கள் இயலாமையிலே நீங்கள் முடியாதென்று ஒதுக்கிவிட்ட காரியங்களை கர்த்தர் முடியும் என்று திரும்ப கட்டுவார். திரும்ப உங்களிடத்திலே வந்து சேருவாங்க. திரும்ப எல்லாம் நலமாய் மாறும். என் தேவன் இதை செய்து முடிக்காம நீங்க இந்த உலகத்தை விட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெண்கோலும் கையும் இரு பரிவாரமா, உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறுகோலும் கையும் இரு பரிவாரமா, உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை ஒடுத்துவதும் நீரே என்றார், என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சய. சத்தத்தை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன், ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகி
ஏதாகிலும் உன்னை மறந்தது உண்டா? சேர்ந்தேனோடு கூட என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை சத்தத்தை உயர்த்துவோம், அக்கரங்களை உயர்த்தி என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. சத்தத்தை உயர்த்தி என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே செய்து முடிப்பார். எப்படிங்க செய்து முடிப்பாரு? மனுஷன் மூலமா செய்து முடிப்பாரா? எத்தனை மனிதர்களை நான் எதிர்பார்த்து ஏமாந்து தாங்க போயிட்டேன். எப்படிங்க செய்து முடிப்பார்? சொல்லட்டுமா? மனிதர்கள் மூலமா தான் செய்வார். மனிதர்களை கொண்டே செய்வார். கர்த்தருடைய மகத்துவம் எப்படி வெளிப்படும் தெரியுமா? சாதாரணமா ஒருத்தர் நினைச்சிருப்பீங்க, அவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேதத்துல இருக்கிறது எல்லாமே பொக்கிஷங்க. அவ்வளவு வார்த்தைகள், அவ்வளவு கர்த்தர் நமக்காய் கொடுத்து போயிருக்கிற, பேசி போயிருக்கிற வார்த்தைகள் நம்மளை ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போக விடாது. அவரை நம்பினவர்களை கர்த்தர் ஒரு பொழுதும் வெட்கப்படவே விட மாட்டார். ஹல்லேலூயா. நான் எப்படி சொல்றேன்னா, ஆண்டவர் 3 நாள் பிரசங்கம் பண்றாரு. யாரும் சாப்பிடல, எல்லாமே சோர்ந்து போயிட்டாங்க. இப்போ பசி உண்டா இருக்கிறது. சீஷர்கள்லாம் ஒரே சலசலப்பு. ஐயோ எல்லாருக்கும் பசிக்குது, ஏதாவது இப்போ கடையில் வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போது ஒரு சின்ன பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் சீஷர்களுக்கு தெரியாது. மனிதன் அதை பார்க்கும் பொழுது, மனிதர் கண்களால் பார்க்கும் பொழுது அவன் கண்களுக்கு அது வெறும் 5 அப்பம் 2 மீனா மாத்திரம்தான் தெரியுது. ஆனால் ஆண்டவர்கிட்ட அதை சொன்ன உடனே, அறிந்தவர்கிட்டயே அவர் மறுபடியும் சொல்றாங்க, அதை அவர் பார்க்கிறார். அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் போஷிக்கப்படத்தக்கதான உணவாய் அதை பார்க்கிறார். அப்போ கூட பாருங்களேன், சீஷர்கள் அந்த சிறு பையனிடத்துலேருந்து வாங்குறாங்க. அது அற்புதமாய் பெரிய அளவில் மாறல. நீங்க நல்லா பாருங்க, மனுஷன் கிட்ட இருந்து நீங்க வாங்குறது, ஒருவன் உதவி செய்வான், இவர்களால் நான் முன்னேற்றப்பட்டு விடேன் என்று மனிதனை நம்பி நீ ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா, அவங்க கையிலேருந்து வாங்குறது எல்லாமே வெறும் 5 மீன் 5 அப்பம் 2 மீனா தான் தெரியும். ஆனா தேவனிடத்தில் அதை கொடுத்து அவர் கரங்கள் மூலமா திரும்ப நீங்க கொண்டீங்க அப்படின்னா, அந்த அற்புதம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். எல்லாரும் போஷிக்கப்படுவீர்கள், மீதியானதை எடுப்பார்கள். அதை செய்தவர்கள் யார் அப்படின்னா, கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டது மீண்டும் சீஷரிடத்திலிருந்து திருகி எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியானாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா என் தேவன் செய்ய நினைக்கிற காரியம் எல்லாமே மகத்துவம் தான். ஹல்லேலூயா. சொல்றேங்க, உனக்கு கொடுக்குற பாரத்தை எல்லாத்தையும் இறக்கி வச்சிருங்க. அவர் கையில் இருக்கும் கூடைய எடுத்துக்கங்க. ஏன்னா உன் கையில் இருக்கிற கூடையில வெறுமை தான் இருக்கும். அவர் கையிலிருந்து கூடை எடுத்துக்கொண்டா அது நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிருங்க. எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட சொல்லிருங்க. ஏன் தெரியுமா? நீ வாயை திறந்து சொல்லனாலும் தேவன் உன்னை அறிவார். அவருக்கு சகலமும் எல்லாமே தெரியும், எதுவும் மறைக்க முடியாது. நீ வாயை திறந்து பேசு. ஆண்டவரே, இந்த காரியம் என்னை விட்டு எடுபட்டு போக மாட்டுது.
உம்மை துதிக்கிறது கூட, உம்மிடத்திலே ஜெபிக்கிறது கூட, மாலயத்துக்கு வருவது கூட, எனக்கு நானே ஒரு புல் ஸ்டாப் வச்சுக்கிட்டு, ஒரு ஸ்டாப் கேட் வச்சுக்கிட்டு, இந்த தூரம் மாத்திரம் தான் நான் போவேன், இன்னும் ஆண்டவரை நெருங்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சேங்க. அவர் யாருக்கு தகுதி இல்லை என்று ஒரே ஒதுக்கி வைக்கிறதோ, யார் தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ உங்களை தகுதிப்படுத்தவே என் தேவனாகிய கர்த்தர் வந்தார். ஹல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கில், இந்த போராட்டத்தில், இந்த துன்மார்க்கர் மத்தியில், வறண்டு போன நிலத்தில், வறண்டு போன வாழ்க்கையில், சோர்ந்து போன இருதயத்தோடு செத்து விடலாமோ என்று முடிவெடுத்து எல்லாவற்றையும் விட்டு தூர போய் பட்டு போன மரமாய் நிற்கிறீங்களா? தண்ணீரின் வாசனை எங்கோ ஒரு இடத்துல ஆரம்பித்திருக்கிறது. கர்த்தர் மீண்டும் நீரோடைகளை உன் பக்கம் திருப்பி விடுவார். ஹல்லேலூயா. உன் இறந்து போன, செத்து போன, பட்டு போன வேர்களின் மேலே அந்த தேவனுடைய தண்ணீர் பட்ட மாத்திரத்திலே மீண்டும் ஜீவன் அடைவாய், மீண்டும் துளிர் அடைவாய், மீண்டும் செழிப்பாய், கனிகள் கொடுத்து நிறைவாய். உன்னிடத்திலே உலகமெல்லாம் சந்தோஷப்படும். உன் மூலயமா உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கில் தான் கர்த்தர் நமக்கு டீச் பண்ணுவார். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கின் மத்தியில தான் எல்லாவற்றையும் நமக்கு சரியாய் சொல்லி கொடுப்பாரு. இந்த நெருக்கத்தின் மத்தியில கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம், நீ இனி துணையோடு இல்லை, தனியா நடப்ப. நீ தனியா நடக்கல, உனக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகமானது உனக்கு முன்பதாக சென்று கொண்டிருந்தது. இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக சென்று கொண்டிருந்த சமூகமானது சற்று விலகி இப்போ உன் பின்னாடி வந்து நிற்குது. உன்னை பாதுகாக்க கர்த்தர் உன் முன்னாடியும் கர்த்தர் உன் பின்னாடியும் நிழலாய் நிற்கின்றார். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சொல்லுங்க. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே என்னக்கோ என்னக்கோ நீர் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே,
இடத்துல தலைகுனிந்து அவமானத்தோடு, இவர்கள் முன்னாக நான் இப்படி இருக்கவே கூடாதுன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி தான் நீ தலை குனிந்து நின்றுருப்ப, வெக்கப்பட்டு நின்று இருப்பேன், போராடி கொண்டிருப்பேன். ஆனால் இன்றோ கர்த்தர் உங்கள் தலை குனிவுகளை மாற்றப் போகிறார். உனக்கு முன்பதாக வந்திருக்கிறவர் இனி உன் தலையிலே முக்காடிட்டு அவர்களுக்கு முன்பதாக நடக்கக்கூட முடியாம ஒளிந்து குனிந்து அவமானப்பட்டு ஓரமாய் ஒளிந்து ஒளிந்து நடந்து சென்றாயோ, என் தேவன் உன் பள்ளத்தாக்கை, உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றிருக்கிறார். இனி நீ ஒளிந்து நடக்க மாட்ட. ஒளிந்து இருந்த உன்னை ஊர் உலகமே காண, உற்று நோக்க, அவர்களுடைய பார்வை உன்மேல் மீண்டும் பட கர்த்தர் உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து உன் பாத்திரம் நிரம்பி வடிய செய்வார். இனி ஜீவன் இருக்கும் நாள் வரைக்கும் நீ நன்மையை காண்பாய். கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். உன் காரியம் நலமாய் முடியும். உன் கனவுகள் மீண்டும் நிஜமாய் மாறும். முடிந்ததென்று நீயே மூடி முடிவு செய்த காரியத்தை கர்த்தர் துவங்கி அதை சரியான வழியில நடத்தி பாதை காட்டுறதுல அவரை அடிச்சுக்கவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. மனுஷன் பாதை காட்டினா பள்ளத்துக்கு தான் போய் சேரும். கர்த்தர் பாதை காட்டினார்னா செங்கடல் இரண்டாய் பிளக்கும். ஹல்லேலூயா. யோர்தான் பின்னிட்டு திரும்பும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எரிகோ கோட்டையை உடைக்கிறதுக்கு ஆர்டிஎக்ஸ் பாம் வச்சுலாம் உடைக்கலங்கோ. பிளான் பண்ணி இன்ஜினியர் பிளானை போட்டுலாம் இடிக்கலங்க. ஆடி பாடி ஆரவாரம் செய்ய, சுற்றி சுற்றி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி வா. இப்போ இவங்க சுற்றி சுற்றி தேவனுடைய நாமத்தை உயர்த்துறாங்க. கர்த்தர் கட்டடங்கள் கல்லெல்லாம் அதிர செஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா. நடுநடுங்கினது சுவர்கள் ஒருவேளை பயந்திருக்கலாம். இந்த சத்தம் உயர்த்தப்படும் பொழுது இந்த நாள் வரைக்கும் அசைக்க முடியாத கோட்டையா நிற்கிற நம்ம துதியின் சத்தம் எழும்பின போதோ, சுற்றி சுற்றி தேவ பிள்ளைகள் வந்த பொழுதோ நடுநடுங்கி தகர்ந்து போட செய்தார். ஹல்லேலூயா. என் தேவன் மிகவும் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் இந்த துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராயிருக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை இழந்தாலும் இந்த தேவனுடைய மகிமை மட்டும் எழுந்துடாதீங்க. ஊழியக்காரங்களாம் நிறைய நேரம் சோர்ந்து போயிடுறாங்க. உலகத்துக்குள்ளானவர்களை கெடுக்கிறது பிசாசுக்கு சாதாரணமான காரியம். ஏன்னா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டான். இப்போ அவனோட டார்கெட்டு உலகத்துக்குள்ளா இருந்தும் உலகத்துக்குரியவர்களா இல்லாதவர்கள் மேல அவனுடைய டார்கெட். கிறிஸ்தவனை குறி வைத்து தாக்கி கொண்டிருக்கிறான். சரி, கிறிஸ்தவனை மாத்திரம்தான் தாக்குறான். கிறிஸ்தவனை வழி நடத்துகிற பாஸ்டர்களை குறி வைக்கிறான். சோர்ந்து போயிருக்கிற ஊழியர்காரர்களே, எங்கள் அண்ணன்மாரங்களே, எங்கள் அப்பா மார்களே, எங்கள் ஐயாக்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறேன். உங்கள் வாயிலிருந்து துதியின் சத்தம் துவங்கின பொழுதே கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே தங்கி இருக்கிறது. நீங்க நினைச்சு பாருங்களேன், கடந்து வந்த பாதைகளை நினைச்சு பாருங்களேன். கர்த்தர் எத்தனை அதிசயமா உங்களை நடத்திருக்கிறார். நீங்க ஒருவேளை என் தேவன் அழைத்துட்டாரு, என்னை ஒருவேளை விட்டுட்டாரோ அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அநேகர் யோசிச்சிருப்பீங்க. இருந்தாலும் கையில் கொடுத்த ஊழியத்தை கடன் வாங்கியாவது, எதை விற்றாவது, பைக்கை வித்தாவது, அடமான வச்சாவது இந்த ஊழியத்தை நிறைவேற்றணும். பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட வழியில்னா கூட என் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற நான் ஓடுகிறேன், என் தேவன் என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. உங்கள் நம்பிக்கைக்கு உரியவர் உங்களோட கூட இருப்பாருங்க. ஒரு காரியத்தை நான் நினைப்பூட்டுறேன் பாருங்களேன். தாவீது ஓடுறாரு, சவுல் துரத்துறாரு, அப்சலோம் துரத்துறாரு. ஓடின தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிறான். தாவீது நின்றார், சவுல் மறைத்து போனார். தாவீது ஓடுகிறார், அப்சலோம் துரத்துகிறான். ஒரு காரியத்தை நினைப்பூட்டுறேன். கிதியோன் ஆண்டவருக்கு பலி செலுத்த ஆண்டவரை ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்லிட்டு போறாரு. அங்க ரெண்டு விதமான காரியங்கள் நடக்குது. வேதத்திலே முதல் முறை எல்லா பலிகளையும் அக்கினி வானத்திலிருந்து தான் வந்து பட்சித்து போட்டது. ஆனால் கிதியோன் செலுத்தின பலியோ கற்பாறைக்குள்ளிருந்து ஒரு அக்கினி பற்றி எறிந்து அதை எடுத்துக்கொண்டது. அந்த கற்பாறை என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வேதத்துல கல்லுன்னாவே இயேசுதான். ஹல்லேலூயா.
பேதுரு நாணலாய் தான் இருந்தார், அசைந்து கொண்டிருந்தார், தடுமாறி கொண்டிருந்தார், சந்தேகித்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த கற்பாறையோடு கூட பேதுரு இணைக்கப்பட்ட பொழுதோ கற்பாறையாய் பேதுரு மாறினார். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், அவர் நிக்க வச்சுட்டு போன இடம் ஒரு கார்வாலி மரம். கர்த்தருடைய சமூகம் நின்று தங்கி இருந்த அந்த கார்வாலி மரம் ஆண்டுகள் கடந்து பாருங்களேன், மகிமை ஒரு இடத்துல தங்கிருச்சுன்னா உங்களுடைய வார்த்தைகளில் என் தேவன் அதை உறுதிப்படுத்துவார். மகிமையானவர் அந்த கார்வாலி மரத்தின் கீழே தங்கினார். கார்வாலி மரத்தை கிராஸ் பண்ணி தேவ மனுஷன் ஓடிட்டாரு. பின்னாடி துரத்தி வந்து கொல்ல நினைத்த அப்சலோமோ கார்வாலி மரத்தை தாண்ட முடியவில்லை. ஹல்லேலூயா. மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை அழைத்தார் என்றால் நீங்கள் ஓடுகிற தூரம் தூரமாக இருந்தாலும் இந்த துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரதான அவரை நீங்கள் தொடர்ந்து ஆராதனை செய்யும் பொழுது மீண்டும் உங்கள் ஊழியங்கள் கட்டப்படும், மீண்டும் உங்கள் கைகள் திடப்படும், மீண்டும் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் உங்களை நோக்கி வர போறாங்க. சபை மீண்டும் ஒரு மிகப்பெரிய புரட்சி உண்டாக போகிறது. உங்கள் சபையில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் எழுந்து நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, இவர்களா இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைத்து பார்க்காத காரியங்களை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத மனிதர்களை கொண்டு கத்த செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஊழியர்கள் ஐயாங்களா, தைரியமா இருங்க, திடமா இருங்க. என் கர்த்தர் அழைத்த அழைப்பு மாறவே மாறாது, உங்களை கைவிடவே மாட்டாரு. என்னோட கூட சேர்ந்து இந்த துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரான தேவனை நீங்க துயாதி தூயர உயர்த்தி பாடலாமா? ஹல்லேலூயா. கரங்கள் சேர்ந்து துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மனவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மனவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உன்மேல் வாஞ்சு கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. உந்த நாமம் அறிந்த என்னை, உன்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்துக்கு பாத்திர நீரல்லவோ. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ. நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மனவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஹல்லேலூயா. சமாதானமும் மகிழ்ச்சியும் உங்களோடு கூட தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. இந்த டிவி நிகழ்ச்சி வாயிலாக
ஜாய் டிவி நிகழ்ச்சி வாயிலாக ஆராதனை எங்களோடு கூட பங்கு கொண்ட ஒவ்வொருவரோடு கூட கர்த்தருடைய மகிமை இனி இறங்கி செயல்படும். அதை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் முகங்களிலே எடுபட்டு போன சிரிப்பு மீண்டும் உங்களிடத்திலே வரும். உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகளை கர்த்தர் மீண்டும் வந்து சேர்ப்பார். எல்லாம் நன்மைக்கேதுவாய் நடக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற திட்டம் போட்டுட்டாரு. அவரோடு கூட சேர்ந்து நடங்க. கடைசியா என்னோடு கூட சேர்ந்து உம்மை நம்பும் நாங்க பாக்கியவான்பா. உம்மை நம்புற நாங்க தலைகுனிய மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். எதெல்லாம் நடக்கலையோ, இழந்து போனதோ, தூக்கத்தை கூட இழந்து தூங்க முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? வியாதி உங்கள் சரீரத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறதா? நீங்க நம்புற தெய்வம் நிச்சயமாய் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். என்னோடு கூட சேர்ந்து கடைசி பாடலாக இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், கிறிஸ்தவரோ கிறிஸ்தவர் அல்லாதவரோ, கர்த்தரை அறிந்தவர்களோ கர்த்தரை அறியாதவர்களோ, இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக அவரை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்ய போகும் காரியம் இனி பயங்கரமாயிருக்கும். என்னோடு கூட சேர்ந்து உம்மை நம்பும் நான் பாக்கியவான், நான் உண்மையே நம்பி இருப்பேன் என்று என்னோடு கூட சேர்ந்து பாடலாமா? கரங்களை தட்டி கடைசி பாட. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் கரை திரைகளை மாற்றி, சோர்வானவைகளை மாற்றி, தவறான பாதைகளை மாற்றி உங்கள் பிள்ளைகளை மீண்டும் உங்களை கொண்டு வார். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பும். கரங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உற்சாகமாய் உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உயர்த்தி உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் நன்மை மிகுந்திருக்கும். சொல்லுங்க. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீ பேசினதை கர்த்தர் கேட்காமல் இருக்கிறார் என்று நினைத்திருக்கிறாயா? நீதிமொழிகள் 19:20 என்ன வேணா நீ யோசிச்சுக்கோ, நீ யோசித்தது எல்லாமே கெடாத முடிந்திருக்கும். ஆனால் இனிமே கர்த்தருடைய யோசனைகளிலே, கர்த்தருடைய வழிகளிலே உங்கள் ஒவ்வொருவரும் நடத்த போகிறார். இனி நீங்கள் கர்த்தரோடு கூட நடப்பீர்கள், அவர் உங்களோடு கூட நடப்பார். எல்லாம் நன்மை
வாய் மாறும். இந்த நாளிலும் கூட இந்த டிவி நிகழ்ச்சி வாயிலாக எங்களோடு கூட சேர்ந்து இந்த 1 மணி நேரம் ஆராதனை செய்த ஒவ்வொருவரும் கூட தேவன் இருப்பார். எங்களையும் கூப்பிட்டு இந்த வாய்ப்பிடித்த இந்த ஜாய் டிவி நிறுவனருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்னும் அநேக ஆத்துமாக்கள் இந்த டிவி வாயிலாக ரட்சிக்கப்பட கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். எங்களையும் இங்கே தூரம் கூட்டு வந்து பயன்படுத்தின எங்கள் ராஜ் ஐயாவுக்கு, இல்லை பிஷப் ராஜ் ஐயா அவர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்து. இன்னும் அநேக தூரங்கள் உங்கள் ஊழியங்களை ஆண்டவர் நடத்த போகிறார். வலிமையான காரியங்களை அவர் நடத்தி செல்வார். நம் கண்களை மூடி ஜெபித்து இந்த ஆராதனை முடிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, ஒன்றும் இயலாமல் இருந்து நீங்க உயர்த்தி கொண்டு வந்தீங்களேப்பா. ஏன்னு கேட்கறது கூட நாதி இல்லாத இடத்திலிருந்து யாரும் அறியாத எங்களை பயன்படுத்தி இந்த தூரம் கொண்டு வந்தீங்களேப்பா. உமக்கு நன்றிப்பா. ஜீவன நாளெல்லாம் நாங்கள் உமக்காய் ஓடுவோம்ப்பா. இன்னும் 1000 ஊழியர்களை நீங்கள் எழுப்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்போகிறதற்காக நன்றிப்பா. இந்த டிவி நிகழ்ச்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, ஊழியர்கள், வாலிபர்கள் இழந்து போனதை கர்த்தர் உங்கள் பக்கம் திருப்புவார். பயங்களை சாட்சியாய் மாற்றுவார். அவரை நம்பி நிற்கிற நீ ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுடைய கரங்களுக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Hallelujah. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.